அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காபாவிற்கு முன்னால் வருகிறார்கள். காபாவிற்கு முன்னால் வந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். சூரத்துன் நஜ்முடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதத் தொடங்குகிறார்கள். அதனுடைய இறுதி வசனங்களில் வந்து முடிக்கிறார்கள். அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன் வதضحكون ولا تبكون وانتم سامدون فاسجدوا لله واعبدوا என்ற சூரத்துன் நஜ்முடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் வியந்து போகின்றீர்களா? நீங்கள் இந்த வசனங்கள் ஓதப்படும் பொழுது சிரிக்கிறீர்களா அழுவதற்கு பதிலாக என்ற வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு சுஜூதுடைய கட்டளை வரும் பொழுது சுஜூது செய்ய தயாராகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சஜத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நஜ்மி, அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்துன் நஜ்மை ஓதி சஜ்தா செய்தார்கள். வஸஜத மஅஹுல் முஸ்லிமூன், அவர்களோடு சேர்ந்து முஸ்லிம்களும் சஜ்தா செய்தார்கள். கொஞ்சம் கேளுங்கள், இங்கே கூடி இருக்கக்கூடிய மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தாவிலே விழுகிறார்கள். சூரத்துன் நஜ்முடைய வசனங்களை ஓதி அவர்களோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சஜ்தாவிலே விழுகிறார்கள். இதை பார்த்தவுடன், இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டவுடன் உள்ளத்திலே அச்சம் கொண்டு அவர்களை அறியாமலேயே வல் முஷ்ரிகூன வல் ஜின்னு வல் இன்ஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த முஸ்லிம்களோடு முஷ்ரிக்குகளும் ஜின்களும் மனிதர்களும் என எல்லோரும் சுஜூதில் விழுகிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய மகத்துவத்தை உள்ளத்திலே உணர்ந்து, குர்ஆனுடைய வசனம் ஒரு காஃபிரின் உள்ளத்தை நடுங்க வைத்தது. குர்ஆனுடைய வசனம் ஒரு காஃபிரின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்தது. ஆனால் பாருங்கள், எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள். இந்த சமூகத்திற்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது, தொழுகையில் ஓதப்படுகிறது. தொழுகை அல்லாத நேரங்களில் வீடுகளில் உட்கார்ந்து ஓதுகிறான். அல்லது இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளில் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறான். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் அதை கேட்ட அவனுடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கேட்ட அவனுடைய உள்ளம் எந்த நடுக்கமும் இல்லாமல், அவனுடைய கண்கள் எந்த கண்ணீரையும் வடிக்காமல் இருக்கிறது. என்ன அர்த்தம் இதற்கு? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்